என்ன டாக்டர் யோசிக்கிறீங்க? சொல்லுங்க. உங்க வார்த்தையில ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை ஊசலாடிக்கிட்டு இருக்கு. இந்த படத்துல இருக்கிறது நீங்க தான். நானா டாக்டர்? அப்கோர்ஸ், சந்தேகம் இல்லை, நீங்களே தான். இந்த தோற்றத்தோடு தான் வந்து சேர்ந்தீங்க. உங்க பைத்தியத்தை குணப்படுத்தியதான் நான் தான். டாக்டர் டாக்டர், உங்களுக்கு நான் எப்படி நன்றி செலுத்த போறேன்? இத்தனை நாளா என் நெஞ்சில் இருந்த பாரம் இப்பதான் நீங்கிச்சு டாக்டர். டாக்டர், உங்களுக்கு நன்றி. என்ன நடந்தது? உன்னை யார் கட்டி போட்டது? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல போய் நீங்க மீனாட்சியை காப்பாத்துங்க. மீனாட்சி காப்பாத்தலாம்? என்ன ஆபத்து? என்ன நடந்தது? யாரோ 2 ரவுடிக்கு வந்தாங்க, என்னை கட்டி போட்டுட்டு மீனாட்சியை தூக்கிட்டு போயிட்டாங்க. மீனாட்சியை தூக்கிட்டு போயிட்டாங்களா? எங்க? ஏதோ லாரியில கொண்டு போ, மலைப்பகுதி, காட்டு பங்களா, இப்படி ஏதோ பேசிட்டு. ஓஹோ, எங்க அப்பா கிட்ட ஒரு ரவுடி பேசிட்டு இருந்தான். இது அவன் வேலையா தான் இருக்கும். புறப்பட்டு சொல்றேன். முதல்ல நளினி ஆஸ்பத்திரி கொண்டு போய். என்ன பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க முதல்ல போய் மீனாட்சியை காப்பாத்துங்க. என்ன சிந்திக்கிற? புறப்பட்டு வா. ஜாக்கிரதையா பாத்துக்க. ராஜா, அது உட்கார்ந்துருக்கானே, அவன் தான் என்ன ரயில்ல இருந்து கீழே சொன்னான். இவன் எங்க அப்பனை சுத்தி ஏப்ப விட்டு சாப்பிடுற பயலாச்சுதே. ஓஹோ, என்ன மீனாட்சி? எனக்கு தெரியாது. மீனாட்சி என்ன ஏமாத்திட்டு போறான்னு பாத்தீங்களா? அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. என்ன தொந்தரவு செய்யாதீங்க, நான் கல்யாணம் பண்ணிக்க சொன்னா கழுவ. எனக்காகவே எங்க அக்கா அவனுக்கு சோறு போட்டு வளர்த்தா அத்தனை பேரை ஏமாத்திட்டாய். போடாத இல்லு மாமா, என்ன கட்டாயப்படுத்துறீங்க, என் பிள்ளைதான் பாப்பீங்க. பைத்தியக்காரி,
உன்னை பிணமா பார்த்தாலும் பார்ப்பனே தவிர இன்னொருத்தன் பொண்டாட்டியா உன்னை பார்க்கவே மாட்டேன். என்ன செல்லும் இங்க வந்துட்டா? அப்படியா? முதல்ல நீ போய் ஒடிச்சுக்கிட்டு உன்னையும் மீறி வந்தா நான் தீர்த்து கட்டிடுறேன். கழுதை இங்கேயே கடை, அவன் உயிரை குடிச்சிட்டு வரேன்.
மீனாட்சி, எல்லா உண்மையும் தெரிஞ்சாச்சு. நீதான் என் மனைவி, நீதான் என் மனைவி. சந்தேகப்படாதே, டாக்டர் எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு. நீதான் என் மனைவிங்கிறது உறுதியாயிடுச்சு. மீனாட்சி, மீனாட்சி, மீனாட்சி. இத்தனை காலம் நீ பட்ட கஷ்டம் எல்லாம் தீர்ந்து உனக்கு நல்ல காலம் வந்துருச்சு. இப்பதான் என் வாழ்வு மலர்ந்தது. இந்த சந்தோஷ செய்தி அம்மா கிட்ட சொல்லலாம். ஹலோ, ஆளுதான் பேசுறேன். நான் விசாலாட்சி பேசுறேன். தங்கச்சியா? அண்ணா, ஒரு முக்கியமான சமாச்சாரம். என்ன? அது உங்ககிட்ட சொல்றதுக்கே சங்கடமா இருக்கு. ஏன் போன்ல தானே சொல்றேன், சும்மா சொல்லு. என்ன செய்யுது, நாம நினைச்சதுக்கு மாறா நடந்து போச்சு. என்ன? மீனாட்சி தான் செல்வத்தின் மனைவின்னு சந்தேகம் இல்லாம தெரிஞ்சுக்கிட்டானா? ஐயோ, என்ன ஒரு பெரிய அணுகுண்டு தூக்கி போடுற. அப்புறம் என்னன்னா செய்யறது? அண்ணா, கல்யாண ஏற்பாடு எதுவும் இப்ப செய்ய வேண்டாம். மத்ததெல்லாம் நாம் நேர்ல பேசிக்குவோம். என்கிட்ட விளையாடுறீங்களா? கல்யாணம்ன்றது அப்புறம் வேணான்றது என்ன நினைச்சுக்கிட்டீங்க? நேர்ல நானே வந்து பேசுறேன். குற்றவாளி என்னைக்குமே தப்புறது கிடையாது. உண்மையை சொல். எஜமா, டீக்கடையில கொலை பண்ணது நான் தான். ஆனா சத்தியமா சொல்றேன், சத்திரத்துக்கு பக்கத்துல சுடலையை கொன்னது நான் இல்லை எஜமா. அந்த பைத்தியக்காரன் தான், அந்த பைத்தியக்காரன் தான் கொன்னான். பொஞ்சாதி மீனா இப்ப செல்வ மாளிகையில இருக்கிறான். நீங்க அங்க போனீங்கன்னா பல ரகசிய உண்மைகள் எல்லாம் கிடைக்கும். அதோட இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய புள்ளியே அம்பிடுவான் எஜமா, ஒரு பெரிய புள்ளியே அம்பிடுவான். ஆல்ரைட், லாக்கப் பண்ணுவீங்க. என்னம்மா சௌக்கியமா, எப்படி இருக்குது மனசு? ஏதோ உங்க ஞாபகத்தாலே பழச்சு கிடக்குது உசுறு. என்னம்மா சௌக்கியமா, எப்படி இருக்குது மனசு? ஏதோ உங்க ஞாபகத்தாலே பழச்சு கிடக்குது உசுறு.
உடம்புல இப்போ சிரிக்குது காஞ்சி பட்டு சிறு தேன்குழல் போலே பூங்குழல் மேலே தூங்குது மல்லிகை முட்டு சின்னம்மா உடம்புல இப்போ சிரிக்குது காஞ்சி பட்டு சிறு தேன்குழல் போலே பூங்குழல் மேலே தூங்குது மல்லிகை முட்டு பெண்மையிலே தேனெடுத்து வந்தது தங்கத்தட்டு பெண்மையிலே தேனெடுத்து வந்தது தங்கத்தட்டு உன் கண்களுக்கே விருந்து வைக்க பறந்தது காதல் சிட்டு உன் கண்களுக்கே விருந்து வைக்க பறந்தது காதல் சிட்டு என்னம்மா சௌக்கியமா எப்படி இருக்குது மனசு ஏதோ உங்க ஞாபகத்தாலே பழத்து கிடக்குது உசுறு நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் ஏறுது மெருகு அங்கே அதை மாலையில் பார்த்தா மனசில வெள்ளம் ஊறுது உருகுது இங்கே நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் ஏறுது மெருகு அங்கே அதை மாலையில் பார்த்தா மனசில வெள்ளம் ஊறுது உருகுது இங்கே 60 நாழிகை முழுவதும் உன்னிடம் அடைக்கலம் புகுந்தது நெஞ்சம் 60 நாழிகை முழுவதும் உன்னிடம் அடைக்கலம் புகுந்தது நெஞ்சம் நீ ஆள வந்தாய் நான் வாழ வந்தேன் இதில் ஆனந்தம் இனி என்ன பஞ்சம் நீ ஆள வந்தாய் நான் வாழ வந்தேன் இதில் ஆனந்தம் இனி என்ன பஞ்சம் என்னம்மா சௌக்கியமா எப்படி இருக்குது மனசு ஏதோ உங்க ஞாபகத்தாலே பழத்து கிடக்குது உசுறு மார்னிங் மிஸ்டர் செல்வம் மார்னிங் வாங்க உட்காருங்க தேங்க்யூ இங்க மீனாட்சின்னு ஒரு பொண்ணு இருக்காங்களா இதுதான் மீனாட்சி ஏன் ஒரு கொலைகேஸ் சம்பந்தமா அவங்கள விசாரிக்க வந்திருக்கேன் ஏம்மா கடலூர் சத்திரத்துக்கு பக்கத்துல பைத்தியக்காரனான ஒரு புருஷன் ஒருத்தரை கொலை பண்ணிட்டதாக எங்களுக்கு தகவல் கிடைச்சது எங்கம்மா அவங்க புருஷன் அவர் தாங்க நானும் தேடிக்கிட்டு இருக்கேன் மீனாட்சி என்ன இது விளையாட்டு இன்ஸ்பெக்டர் சார் நான் தான் மீனாட்சியோட இல்ல இல்ல இவர் இல்லைங்க என் புருஷன் மீனாட்சி என்ன உளற இல்ல உண்மைதான் சொல்றேன் ஐயா என் புருஷன் இவரு மாதிரி தான் இருப்பார் முதல்ல நானும் இவரு தானோன்னு நினைச்சேன் அப்புறம் தான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன் இங்க இருந்து போகலான்னு புறப்பட்ட போது இங்கே இரு உன் புருஷனை தேடி தர்றோம் உன் வாழ்க்கையில விளக்கேற்றி வைக்கிறோம்னு சொன்னாங்க நம்புது ஆனா எல்லாம் சூழ்ச்சி என்கிட்ட தராத முறையில நடத்துக்கிறதுக்காக மீனாட்சி என்ன சொல்ற பேசாதீங்க தயவு செய்து பேசாதீங்க ஒரு நாள் ராத்திரி நான் பாடிக்கிட்டு இருந்தேன் அப்போ இவர் அறைக்கு ஓடி வந்தார் ஏன் உங்களை தான் கேட்கிறேன் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு திரும்பி ஓடுனீங்களா இல்லையா மீனாட்சி இப்ப திருப்பின்னு வந்து இவதான் என் மனைவின்னு சொல்றீங்களே ஒருவேளை உங்களுக்கு இது ஆத்ம திருப்தி அளிக்கலாம் ஆனா அது என் மாங்கல்யத்தையே பறிச்சிடுமே இத்தனை நாளா என் புருஷனோடு சேர்ந்து வாழற பாக்கியம் எனக்கு கிட்டாதான் ஏங்கி ஏங்கி செத்து மடிச்சதெல்லாம் இதுக்காக தானா என்ன இன்னைக்கு நம்ம வீட்டுல எல்லாம் போலி வாங்க ஐயா வாங்க நல்ல சமயத்துல வந்தீங்க இன்ஸ்பெக்டர் ஐயா இவரையே கேளுங்க ஐயா இவர் என் புருஷனா இவங்க எல்லாருமா சேர்ந்து என் வாழ்க்கையை கெடுக்க பாக்குறாங்க நீங்களே சொல்லுங்க இவர் என் புருஷனா யார் சொன்னது இவனை போய் புரிச்சேன்னு இவன் புரிச்சே பைத்தியக்கார பையன் அவன் மண்டபம் சத்திரம் சாவடி அங்கெல்லாம் சுத்திக்கிட்டு இருந்தா இந்த பொண்ணு சொல்றதுல ஒண்ணு கேட்டீங்களா ஐயா இப்போவாது நான் சொல்றது உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா இன்ஸ்பெக்டர் சார் இந்த பொண்ணு சொல்றது அவளாம் போய் நீங்க சும்மா இருங்க என்ன மஞ்சள் குங்குமத்தோடு சாக விடுங்க மீனாட்சி ஐயா கடைசியா சொல்றேன் என் புருஷனுடைய மார்புல ஒரு பெரிய மச்சம் இருக்கும் அந்த மச்சம் இவருக்கு இருக்கான்னு பாருங்க நீங்களே பாருங்க இத பாருங்க மீனாட்சி செல்வம் மீனாட்சியின் கணவனை கண்டுபிடிக்க வரைக்கும் இவங்க எங்க பாதுகாப்புலயே இருக்கட்டும் பாதுகாப்புலையா ஆமா நாங்க இவங்களை கூட்டிக்கிட்டு போறோம் அம்மா ஒரு
முன்னே என் புருஷன் இல்லைன்னு சொல்லிடுச்சு. இல்லைன்னா நம்ம மாப்பிள்ளை தூக்குல மாட்டிக்கிட்டுல தூங்கும். ஐயோ, இந்த மேட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நீ பயப்பட மாட்டேன். ரத்த வேகம் மாப்பிள்ளைக்கு என்ன வந்துடுமோன்னு நான் இல்ல துடிக்க வேண்டியதா இருக்கு. செல்வம், நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னம்மா அது? அடுத்த வாரம் உனக்கும் நளினிக்கு கல்யாணம். கல்யாணம்? தம்பி, இந்த சங்கடமான நிலைமை இன்னும் நீடிக்க விடுறது சரியில்லை. என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்ன மன்னிச்சிருங்க. செல்வம், பெத்த தாய் எத்தனை நாளைக்குத்தான் வேதனைப்படுத்த போறேன்? ஒரு நாள் மீனாட்சியை மனைவிங்கிறேன், மறுநாள் நளினியை கட்டிக்க போறேங்கிறேன். என்னைக்குத்தான் இந்த குழப்பம் தெளிய போகுதும், எப்பதான் நாம் நிம்மதியா வாழ போறோமோ? அதுக்காக நீ கல்யாணம் செய்தே தீரணும். முடியாதும்மா. முடியாதா? முடியாது. செல்வம், உன்னை பெத்த தாயினுடைய இதயத்தை சுக்குநூறா வடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? உன் கல்யாண காட்சியை பார்க்காமலே நான் கண்ண மூட்டோன்னு நினைக்கிறியா? அம்மா, உன்னுடைய கல்யாணமா என்னுடைய மரணமா நீயே முடிவு பண்ணிக்கோ. அம்மா, அம்மா. நான் யார்? நான் யார்? நளினியின் காதலனா? மீனாட்சியின் புருஷனா? நான் யார்? 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 நான் யார் தெரியுமா? 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 என் நிலைமை என்ன புரியுமா? நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? என் நிலைமை என்ன புரியுமா? நான் யார் தெரியுமா? யார் என்னும் கேள்விக்கு நான் இரண்டு உருவமா? யார் என்னும் கேள்விக்கு நான் இரண்டு உருவமா? அந்த இரண்டும் கூட ஒன்றையொன்று மறந்து போகுமா? நான் யார் தெரியுமா? மனது வேறு மனிதன் வேறு ஆக முடியுமா? தன் மதிமயங்கி ஒருவரோடு வாழ முடியுமா? மனது வேறு மனிதன் வேறு ஆக முடியுமா? தன் மதிமயங்கி ஒருவரோடு வாழ முடியுமா? உலவுகின்ற உடம்பு கூட கணுமா? உலவுகின்ற உடம்பு கூட கனவு காணுமா? கொண்ட உறவு கூட நினைவில்லாமல் மறந்து போகுமா? நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? என் நிலைமை என்ன புரியுமா? நான் யார் தெரியுமா? இங்கும் அங்கும் மனது சென்று பொங்குகின்றதே, ஒரு இனிமையான நினைவு மட்டும் தங்குகின்றதே. இங்கும் அங்கும் மனது சென்று பொங்குகின்றதே, ஒரு இனிமையான நினைவு மட்டும் தங்குகின்றதே. என்னவென்று கண்டு கொள்ள முடியவில்லையே, என்னவென்று கண்டு கொள்ள முடியவில்லையே. அதை எண்ணி பார்க்க இன்னும் ஒரு இதயம் இல்லையே. நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? என் நிலைமை என்ன புரியுமா? நான் யார் தெரியுமா?
மாப்பிள்ள சொல்லிடுறேன். மீனாட்சி கிட்ட இருந்து மாப்பிள்ளைய பிரிச்சு கூட்டியாந்து பைத்தியம் தெளிய வச்சதே நான் தான். பின்ன என்ன பழையபடி பைத்தியம் திரும்பிச்சுனா டாக்டர் சொல்லிட்டார் தீரவே தீராது. கல்யாணத்தன்னைக்கு உன்னை நான் இந்த கோலத்திலேயே பார்க்கணும். யாருக்கு என்ன பாவம் செஞ்சு தங்கத்தோட கல்யாணத்தன்னைக்கு வந்து வாழ பாலாட்டமா பாக்குறேன். சுட்டு தோற்றுமா பைத்தியம் முடிச்சிருச்சுமா. பைத்தியத்தை உன்னை சுத்தாலே சுடுங்க விடுங்க. அவருக்கு பைத்தியம் முடிச்சிருக்குன்னு சொல்ல திரும்ப அவங்க போயிட்டே இருக்கிறீங்க. தயவுசெய்து சும்மா இருங்க. அவர் எனக்கு பைத்தியமா தான் கிடைச்சாரு. இப்போ எனக்கு அப்படியே கிடைச்சா போதும். அத்தா மீனாட்சி, அத்தா மீனாட்சி, அத்தா மீனாட்சி, மீனாட்சி, அழாது மீனாட்சி. பைத்தியம் இல்லை, எனக்கு பைத்தியம் பிடிக்கவே இல்லை. அந்த கல்யாணத்தை நிறுத்த நான் பைத்தியம் மாதிரி நடிச்சேன்.
நடிச்சியா? அப்ப உண்மையிலேயே பைத்தியம் இல்லையா? எனக்கே மாமா பைத்தியம் பிடிக்குது. மீனாட்சி தான் என் மனைவிங்கிற உண்மை உங்க வாயால வெளிவரணும்தான் உங்க மகளும் நானும் சேர்ந்து நடிச்ச நாடகம் அது. போலீஸ்காரங்க என்ன விசாரணைக்கு கூட்டிட்டு போனாங்களே, அந்த கொலை கேஸ்ல உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படியே அதுதானே என்ன விடுதலை பண்ணிட்டாங்க. மாலை மரியாதையோட வருங்க. அப்பா, இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நாங்க செய்த ஏற்பாடு இது. ஆனா தற்செயல அதுக்கு உரிய விலை வந்துட்டா. அவங்க 2 பேரும் கல்யாணம் செய்துகிட்டத நாம யாரும் பார்க்கல. இப்ப அந்த காட்சியை பார்ப்போம். மாலை மாத்திக்கீங்க. வெக்கப்படாத போடு மாவுல போடு போடு தம்பி. மாப்பிள மாப்பிள அம்மா என்ன இருந்தாலும் நீதான் கொடுத்து வைக்க